ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ்க்கு சாப்டர் 4 ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 4.2 இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த ரெண்டும் சிமிலராக இருக்கான்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மில் போட்ட மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ரெண்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்றதை எடுத்துக்கலாம். பிக்யூ பை ஏபி ஈக்குவல் டு, அடுத்து பிசி, அடுத்து கியூஆர் எடுத்துக்கலாமா? ஏன்னா பிசிக்கு மதிப்பு இருக்கு, கியூஆருக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கியூஆர் பை பிசி. பிக்யூவோட மதிப்பு என்ன? பிக்யூவோட மதிப்பு 3, ஏபியோட மதிப்பு 6 ஈக்குவல் டு கியூஆரோட மதிப்பு 4, பிசியோட மதிப்பு 10. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணால் 1 2 வரும், இங்கே 2 5 வரும். 1/2 ஈக்குவல் டு 2/5. இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? கிடையாது. அப்போது நாட் ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? அப்போது பிக்யூ பை ஏபி நாட் ஈக்குவல் கியூஆர் பை பிசி. இப்படி எழுதணும். இப்போ ரெண்டு இது சிமிலர் கிடையாதா? அதனால கீழே வந்து த கிராஸ் பாண்டிங் புக்கில் இருக்க மாதிரி தான் எழுதுறேன். ஓகேவா? கிராஸ் பாண்டிங் சைட் ஆர் ப்ராப்பர்ஷனல்னு வரும். தமிழில் என்ன எழுதுவீங்கன்னா, இது வந்து நாட் ஈக்குவலா இல்லையா? தமிழில் என்ன எழுதுவீங்கன்னா, ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இல்லைன்னு எழுதுவீங்க. ஓகேவா? அப்போ அடுத்து therefore triangle ABC is not similar. ஓகேவா? not similar to triangle PQR.